அடுப்படியில வேலையா இருக்கும்போது எவனாவது வருவானுங்க. இதோ வந்துட்டேன். யார்மா நீ? என்ன தெரியலையாம்மா, நான் தான் உன் பிள்ளை தமிழ். என்ன சொல்ற? என்னங்க இங்க வாங்கல. ஏ செல்வி, இங்க வாடி. வீட்டு வாசல் யாரோ வந்து நிக்கிறாங்க பாரு. என்ன கமலம், என்ன இங்க வந்து பாருங்களேன். என்னப்பா, என்ன தெரியலையா? நான் தான் உன் பிள்ளை தமிழ். செல்வி, உனக்கு கூட தெரியலையா? நான் தான் அம்மாவா அக்கா. அக்காவா? ஆமாம்மா, உன் கூட பிறக்கும்போது அண்ணா, இப்போ நான் உனக்கு அக்கா. அடி சனியா பிடிச்சவளே, இப்ப எதுக்கடி வந்த குடியை கெடுக்க? திட்டாதீங்கம்மா, உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். தொடப்ப கட்டையால அடிப்பேன். சனியா தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தோ? அப்படிலாம் பேசாதீங்கம்மா. செருப்பாலி அடிப்பேன். நம்ம குடும்ப மரத்தை கெடுக்கிறதுக்கு என் கூட வந்து பிறந்தியா? என்ன செல்வி, என்னதான் இருந்தாலும் உன் கூட பிறந்தவன் இல்லையா? வெக்கம் கேட்ட நாயே, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? ஏய், இதுகிட்ட என்ன பேச்சு? கதவை சாத்துடி. மரியாதை இங்க இருந்து போயிடு. கேளுங்கப்பா, சொல்றது கேளுங்கப்பா. ஹலோ, சொல்றா, எங்க இருக்க? மதுரைல இருந்து வந்துட்டியா? வெட்டி பசங்களா எப்படிடா இருக்க? உங்கடா நாய்களா? நல்லா இருக்கியா? சரிடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னடா வேணும் உங்களுக்குலாம்? ஒண்ணு வீட்டுக்கு போங்கடா, சும்மா ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி. நீங்கள் திருநாவுக்கரசு தானே? ஆமா, திருநாவுக்கரசு. நீங்க? நான் தமிழ்டா. தமிழ்னா? தெரியல, பள்ளிக்கூடத்தில் படித்தமே, தமிழரசு. என் கூட சின்ன வயசுல படிச்சவனா நீ? ஆமாம். என்னடா எந்த கோலத்தில் இருக்க? நீ திருநாவுக்கரசனா இருந்த, நான் தமிழரசு. நீ இன்னும் அரசனாகவே இருக்க, நான் அரசி ஆயிட்டேன், தமிழரசி. அதெல்லாம் விடுறா. எங்க இருக்க? எப்படி இருக்க நீ? நான் மும்பையில் இருக்கேன்டா. காலையில் தான் ஊர்லேருந்து வந்தேன். அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கலான்னு ஆசையாக வீட்டுக்கு போனேன். என்ன வீட்டுக்குள்ளேயே விடலை, அடிச்சு துரத்திட்டாங்க. பரவாயில்ல விடுறா, அவங்களும் ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ் திரு, எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நீ ஒருத்தன் வச்சிருக்கிய, அதுவே எனக்கு போதும். சரி வாடா, நம்ம போகலாம். திரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம் கடைசியாக சந்திச்சோமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, நான் அந்த பாண்டி விளையாடுற பொண்ணுங்களோட. நீ அவுட்டு, தள்ளிப்போ. கணக்கா, நீ போய் விளையாடு. கனகா, நீ அவுட்டு. அமுதா, நீ வந்து விளையாடு. என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்குங்கடி. அடிச்சுப்ப. எனக்கு விளையாட ஆசையா இருக்குடி. அப்படி ரொம்ப ஆசை இருந்தா போய் பாவாடிச்சிட்டு போட்டுட்டு வா, சேர்த்துக்கிறோம். அப்படின்னா என்ன விளையாட்டுல சேர்த்துக்க தமிழ், மாட்டீங்களா? அங்க மேட்ச் இருக்கு, இங்க என்னடா பொம்பளை பசங்க விளையாடிட்டு இருக்க? வாடா, நான் இவங்களோட தான் விளையாடுவேன். அச்சி வா. மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னா அந்த பொண்ணு சொன்னதே ஞாபகத்தில் இருந்துச்சு. பாவாடை சட்டை போட்டுக்கலான்னு தோணுச்சு. நானா இவ்வளோ அழகா இருக்கேன்? டேய் தமிழரசு, கதவை மூடிட்டு உள்ள என்னடா பண்ற? கதவை திறடா. திறடா. என்னடா பண்ற?
ஐயோ என்னடா அம்மா வேண்டாம் விட்டுருமா. வாங்க. அம்மா வலிக்குதுமா. அன்னைக்கு என்னடா செல்வி போட்டு எடுத்து வச்சுக்கிட்ட பூவை எடுத்து வச்சுக்கிட்ட இது என்னடா அவளோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டியா இந்த குடும்பத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டடா உன்னை தொலைச்சாதான்டா எங்களுக்கு நிம்மதியே போயிடு இங்க இருக்காத போயிடு அரவாணிகளாக பிறந்தது இவர்கள் குற்றமல்ல. அரசாங்கமும் தொண்டு நிறுவனங்களும் இவர்களை ஆதரித்து நேசக்கரம் நீட்டும் போது பெற்றவர்களும் உறவுகளும் ஏன் இவர்களை வெறுக்க வேண்டும்? அவர்களும் அரவணைத்து ஆதரவு தந்தால் இவர்களுக்கு இனி துன்பம் ஏது?